ஒரு ம். ஆணுக்கோ, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆதார் கார்டு இல்ல, ஓட்டர் ஐடி இல்லனாக்கா, அதனுடைய சிக்கல் ம். வேறு மாரியான சிக்கல். இப்போ ஓகே. நான் ஒரு திருநங்கை, என்னுடைய பாலின அடையாளம் இதுதான்னு சொல்லிட்டு, நான் அடையாளம் எனக்கு ஒரு அடையாள அட்டை வாங்குறதே நீங்க வந்து சிக்கல் படுத்திட்டீங்க. என்னை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டர்கோ பண்ணி, நான் கலெக்டரேட்ல எனக்கு அது பாஸ் ஆகி, கலெக்டர் வந்து அத அப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் ஐடி கார்டு வாங்கணும். நெனச்சு பாருங்க, ஐ ஆம் அன் எஜுகேட்டட் டிரான்ஸ் வுமன். எனக்கு ம். தட் இஸ் ஓகே ஃபைன். அந்த மாரி விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி ஒரு ஐடி கார்டு வாங்குறக்கு. பட் ம். இந்த திருநர் சமூகத்துல பெரும்பாலும் கல்வியறிவு பெறாத சமூகமாகத்தான் இன்னும் இருக்கு. சென்னையில இருக்க டிரான்ஸ் கம்யூனிட்டி வேற. இதுவே வந்து மற்ற மாவட்டங்கள்ல, அதுவும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய திருநங்கைகள், அவங்க எப்படி வந்து அடையாள அட்டை இந்த மாரி மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும்போது எப்படி ஒரு அடையாள அட்டை வாங்க முடியும்? அடையாள அட்டையை ம். வச்சு தான் மற்ற அனைத்து அரசு ஆவணங்களோ, பெயர் மாற்றம் செய்யறதோ, பாலின மாற்றம் செய்யறதோ, அனைத்து இப்போ கவர்ன்மென்ட் பாலிசிஸ், கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அத வச்சு தான் அப்ளை பண்ண முடியும். இங்கேயே ஓ இவ்ளோ சிக்கல் வந்துருச்சுன்னா, எப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்றது? எப்படி வந்து ஜெண்டர் சேஞ்ச் பண்றது? எப்படி நான் வோட்டர் ஐடி வாங்குவேன்? எப்படி நான் ஆதார் கார்டு வாங்குவேன்? எப்படி நான் பான் கார்டு வாங்குவேன்? எப்படி பேங்க்ல நான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவேன்? எப்படி நான் வந்துட்டு காப்பீடு திட்டம் வாங்குவேன்? எப்படி என்னோட ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்கும்? என்னோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகும். ஹெல்த் கேர் ஸ்பாயில் ஆகும். எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஸ்பாயில் ஆகும். ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா, ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் ஆகாம இருக்கு. ஸோ, கம்ப்ளீட்டாவே ஒரு ஒடுக்குமுறை சந்திக்கின்ற ஒரு விளிம்புநிலை சமூகத்தினுடைய லிவ்லிஹுட்ட கம்ப்ளீட்டாவே கழுத்தை பிடித்து நெருக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மென்ட் பில்லா தான் இது இருக்கு. அப்போ ஐடி கார்ட்ல ஒரு அடையாள அட்டையில கை வைக்கும்போது, கம்ப்ளீட்டா லிவ்லிஹுட் கம்ப்ளீட்டாவே ஸ்பாயில் பண்ணி அத வந்து எரேஸ் பண்ற மாரி ஒரு விஷயம் தான் இது வந்து. இத கம்ப்ளீட்டாவே ம். திருநர் சமூகத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்ட வரைவாகத்தான், திருத்த சட்ட வரைவாக தான் நாங்க பார்க்கிறோம்.